இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் தராங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது. ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் சுரேஷ்? ரொம்ப சிம்பிள் ரமேஷ். ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். அப்ப கூடிய சீக்கிரத்தை நம்ம நாயோட சுத்துவோம். கண்டிப்பா, ஏன்னா நமக்கு கிடைச்ச டீல் அப்படி. கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தும்? பார்த்ததுக்கே ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அப்படியே பேய் அடிச்ச மாதிரியே இருக்கும். நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. ஏன்டா கத்துற? தகப்பு சட்டை என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? இதான் பாலு டிகாஷன் சக்கரை 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? என்னையா சதி திட்டம் மாத்திட்டு முணுமுணுட்டு. நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காபி போட்டு தரேன், நீ யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்க. நீ போடுற சத்தத்துல வரவங்க வராம போயிடுவாங்க, ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாப்பா, ஆர்டர் பண்ணிருப்பா. இவன் சோத்த தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ், ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். நைஸ் ட்ரெஸ். சட்டை மேல எவ்வளோ பட்டன்ஸ். நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கருக்கு தேவை. என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. அந்த பூ மேட்டர் ரூபாய் கொட்டாச்சு போட்டிருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும் போதே தெரியுதே. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. இந்த லேக் வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. மஞ்சத்தில் உறங்கும் போது சில்லுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றதுன்னு தெரியும். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க, அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? ஆமாவாமா. ஐயோ, எங்க அப்பா புது வேலைக்கு போனார்ல, அந்த இடத்துல ஒரே சண்டை தகராறாம். நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்னீங்க? அது அப்ப சொன்னேன், இப்ப சொல்ல முடியாது. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப யார வச்சுக்க போற? சரிமா சரிமா. எங்க அம்மா நம்மள போய் பார்க்க சொல்றாங்க, அங்க என்ன பிரச்சனை? நான் சொல்லல. என்னது? அதான் சொன்னனே, சொல்லலனே. அட மாங்கா பச்சடி. ஆட தெரியாதுப்பா, ஆட தெரியாது. அந்த அளவுக்குலாம் வரல. அது ஏதாவது கேட்டு ஆடிட்டு இருக்குதப்ப இதை போட்டுக்கிட்டு நீங்க கட்டாரத்தை போட்டு கிளிக்கிறதுக்காக நான் ஆடாமே இருந்துரும். லவ் லெட்டரா? எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டிருக்கேன். சென்ஸ்ல, மனசுல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல. ரோட்ல லவ் லெட்டர் கொடுக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேண்ட் போட்டுருக்க, ஷர்ட் போட்டுருக்க, கார் வச்சிருக்க. அதையும் தாண்டி ஆட தெரியாதுப்பா, ஆட தெரியாது. அந்த அளவுக்குலாம் வரல. அது ஏதாவது கேட்டு ஆடிட்டு இருக்குதப்ப இதை போட்டுக்கிட்டு நீங்க கட்டாரத்தை போட்டு கிளிக்கிறதுக்காக நான் ஆடாமே இருந்துரும். ஆமாவாமா.
ஐயோ, எங்க அப்பா பூஜை விதிக்க வேலைக்கு போனார்ல, அந்த இடத்துல ஒரே சண்டை தகராறாம். நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்னீங்க? அது அப்ப சொன்னேன், இப்ப சொல்ல முடியாது. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப யார வச்சுக்க போற? சரிம்மா சரிம்மா. எங்க அம்மா நம்மள போய் பார்க்க சொல்றாங்க, அங்க என்ன பிரச்சனை? நான் சொல்லல. என்னது? அதான் சொன்னனே, சொல்லலனே. அட மாங்கா பச்சடி. கையில என்ன லெட்டர். லவ் லெட்டரா? எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன். சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியல. ரோட்ல லவ் லெட்டர் கொடுக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேண்ட் போட்டிருக்க, ஷர்ட் போட்டிருக்க, கார் வச்சிருக்க. நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் தராங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது. ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் சுரேஷ்? ரொம்ப சிம்பிள் ரமேஷ். ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். அப்ப கூடிய சீக்கிரத்துல நம்ம நாயோட சுத்துவோம். கண்டிப்பா, ஏன்னா நமக்கு கிடைச்ச டீல் அப்படி. கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தும்? பார்த்ததுக்கே ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அப்படியே பேய் அடிச்ச மாதிரியே இருக்கும். கிழவி கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அது குமரியா இருக்கும் வாங்கியாச்சு மாப்பிள. திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அதுக்கு வயசாயிடுச்சு. ஏதோ இன்சூரன்ஸ் காசை திருப்பி கொடுக்குற மாதிரியே பேசுறானுங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டியாப்பா? நீ பிறக்கிறதுக்கு தாண்டா. என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க, அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போகணும். அதான் ஏன் லட்சியம். நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? இருந்து